ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ்ட் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு அருமையான மாருதி சுசுகி வேகனார் காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில், அதாவது 1 லேக் ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ இந்த கார் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில், அதாவது 1 லேக் அந்த மாதிரி 1 to 1.5 லேக்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு கார் தான் இந்த காரு. ஸோ நல்ல ஒரு ஹேட்ச்பேக் காராக இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும், ஆல்சோ வந்து 1 to 1.5 லேக்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து அந்த ரேஞ்சில் உள்ள கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மாருதி சுசுகி வேகனார் கார் வந்து 1 to 1.5 லேக்ஸுக்குள்ளால தான் இந்த காருடைய ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், இதோடைய மாடல் இயர் என்ன, எவ்வளோ ஓனர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அது போக அதோடைய ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா, இது மாதிரி பட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார் VXI வேரியண்ட்டு, அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு மிட் வேரியன்ட் கார். இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2007 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து தேர்ட் ஓனரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன், இந்த கார் வந்து இப்போ வந்து தேர்ட் ஓனரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிடுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து அப் டு நவம்பர் 2027 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு வந்து எஃப்சி வந்து இப்போ காமிக்கிற மாதிரி இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏசி வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்து நல்ல குட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் லாக் ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மீடியமான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெரி குட் கண்டிஷனில் தான் கார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், காரோட எக்ஸ்டீரியர் வந்து நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நார்மலி ரெட் கலரில் வந்து இருக்குது. அது போக இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மிட் வேரியன்ட் கார். ஓகேங்களா. ஸோ மிட் வேரியன்ட் காருங்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சரான வெஹிக்கிளாக தான் இருக்கும். அது போக இந்த காருடைய டாப்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுற அந்த ப்ரொவிஷனை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் லக்கேஜஸ் எதுவும் இருந்தனா கூட நீங்கள் வந்து இதில் மேலே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதோடைய எக்ஸ்டீரியர் வியூ, ஆல்சோ அந்த டயர் கண்டிஷனும் பார்க்குறீங்க, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 60% அபவ் 60% வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போக இந்த காரில் வந்து இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இது போக இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆல்சோ சீட்டு பார்க்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி தான் இருக்குது. இதோடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் ஸ்டீரிங் வந்து பவர் ஸ்டீரிங் தான் அது சொல்லிட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பவர் விண்டோஸ் வந்துடும், பேக்கில் வந்து மேனுவல் விண்டோஸ் தான். அண்ட் ரியர் சைடும் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரியர் சைடும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கார் வந்து இருக்குது. அது போக அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு வந்து மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேட்டிங் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கார் வந்து டீசெண்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போக இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இது போக அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி போட்டாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கார் வந்து இப்போ வந்து சென்னையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி வேகனார் VXI வேரியண்ட் 2007 மாடல் தேர்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொண்ட ப்ரைஸ் வந்து 1,42,777 rupees. ஓகேங்களா, கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள். ஸோ இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுபோக நம்ம ரோஜ் காஸ்ட் டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம ரோஜ் காஸ்ட் டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்கை நான் டேட்டா டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.